சின்ன வயசுலலாம் என்ன வேணால் சாப்பிட்ருப்போம், என்ன டைமுக்கு வேணால் சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த வெயிட்டை பற்றின கவலை நமக்கு இருந்ததே கிடையாது. இப்போ என்னமோ 24 மணி நேரமும் இந்த வெயிட்டை பற்றின கவலை தான். அதுக்காக சாப்பிடாம இருக்கோமா, கண்ட்ரோலாக இருக்கோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த நோ சுகர் சேலஞ்ச் இருக்கும்பொழுது அப்பாடா பரவாயில்ல நமக்கும் கண்ட்ரோல் வந்துருச்சு அப்படின்னு நினச்சேன். பட் ஒன்ஸ் அந்த சுகரை தொட்டதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோலே இல்லாமல் போயிடுச்சு. கண்டிப்பாக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த மே மந்த் பசங்களுக்கு லீவ் விட்ட மாதிரி எனக்கும் டயட்டுக்கு நானே லீவ் விட்டுக்கிட்டேன். இந்த கைக்கும் வாய்க்கும் நடக்கிற போராட்டத்துக்கு ஒரு எண்டு கார்டு போட்டால் தான் சரி வரும். ஒரு நாள் டயட்டை நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினச்சா நம்ம வீட்டுக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்துடுவாங்க. இன்னொரு நாள் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா நம்ம யாராவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிடுவோம். அப்பாடா இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வாப்பா வெக்கேஷன் போயிட்டு வரலான்னு வீட்டில் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது சரியே வராது. நம்ம கரெக்டாக ஜூன் மாதத்துலேருந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்படித்தான் ஒரு மாதமாக போய்கிட்டு இருக்கு. டயட் இருக்கேன், ஒன்றும் உடம்பே குறையிற மாதிரி தெரியல. எவ்வளோ நாள் இருக்க? 6 மாசமா. 6 மாசமாவா? 6 மாசமா டயட் இருக்கேன். குறைஞ்சிருமேடா. புரியல என்னன்னு எனக்கும் தெரியல. சரி போங்க, இதே ஞாபகப்படுத்துறீங்க, டென்ஷனாக இருக்கு எனக்கு.